Hello friends, welcome to my channel Baby Food Magic. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கருப்புளுந்தங்கஞ்சி நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. என்ன மந்த்ல இருந்து கொடுக்கலாம்னு சொல்லி நான் எல்லாமே டீடைலா சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து முழு உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா உடைச்ச உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்காக பாத்தீங்கன்னா 2 டேட்ஸ் எடுத்திருக்கேன். நட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், பிளாக் ட்ரை கிரேப்ஸ், பீனட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக் எடுத்திருக்கேன். நட்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களோட விருப்பம் தான். பேபிஸ்க்கு என்னென்ன நட்ஸ்லாம் கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்களோ அந்த நட்ஸ்லாம் வந்து நீங்கள் இதோட வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்வீட்டுக்காக பார்த்தீங்கன்னா பனவெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருப்புளுந்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து நம்ம 8 மாதத்துலேருந்தே தாராளமாக கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கருப்புளுந்தை வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து உடச்ச கருப்புளுத்தம்பருப்பு எடுத்தாலும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த கருப்புளுத்தம்பருப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்குது. அது வந்து பேபிஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிறதுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து அனிமியாலேருந்து வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கருப்புளுத்தம்பருப்பு வந்து நிறையாவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. ஸோ பேபிஸ்க்கு நம்ம வாரத்தில் 1லேருந்து 2 டைம் கொடுக்கும்போது நல்லாவே வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. இப்போ இந்த கருப்புளுத்தம்பருப்பை எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு, அதுக்கப்புறம் ஃபிக்கு, நம்ம டேட்ஸ் இதெல்லாம் எடுத்துரும் இல்லையா, அதையும் வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்து நீங்கள் ஊற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியிலையும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும். ஏன்னா டேட்ஸு, பிளாக் ட்ரை கிரேப்ஸ் ஊறின தண்ணியில் நிறைய சத்து இருக்கும். நம்ம அதையும் யூஸ் பண்ண போகிறோங்கிறனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டையுமே வந்து 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுக்கோங்க. உடச்ச உளுத்தம்பருப்பாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். முழு உளுத்தம்பருப்பு வந்து 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊறினா தான் வந்து நல்லா கிரைண்ட் ஆகும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிறது எல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது கிரைண்ட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாதாமோட ஸ்கின்னையும் வந்து எடுத்துகிட்டு பாதாமை மட்டும் எல்லாமே கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நட்ஸ் ஆட் பண்ணுறதுலாம் முழுக்க உங்களோட விருப்பம் தான். நீங்கள் பேபிஸ்க்கு எந்தெந்த நட்ஸ் கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேபிஸ்க்கு வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த கருப்புளுந்தங்கஞ்சி வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து 3 டைம்ஸ் கொடுங்க. பேபிஸ்க்கு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாரத்தில் 2 டைம் கொடுத்தாலே போதும். பேபிஸ் வந்து நல்லாவே வெயிட் கெயின் ஆவாங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3 வயசுக்கு மேலே இருக்க பேபிஸாக இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். 3 வயசுக்குள்ளே இருக்க பேபிஸ்க்கு மட்டும் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நட்ஸ்லாம் வந்து எதுவும் சோக் ஆகாது. நம்மளுக்கும் வந்து எந்த பயமும் இருக்காது சோக் ஆகுமா என்னன்ட்டு. இந்த கருப்புளுந்தில் பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அது வந்து பேபிஸோட போன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, மசில் டெவலப்மெண்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 டைம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 3 வயசுக்கு மேலே இருக்க பேபிஸாக இருந்தால் கிரைண்ட் பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கூல் கன்சிஸ்டன்சியில் கொடுத்தா தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க, ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லாவே வந்து லிக்விடாகவே வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வந்து 2 டைம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அது பேபிஸோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கருப்புளுந்தங்கஞ்சி வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேபிஸோட க்ரோத்துக்கு தேவையான வந்து எல்லா சத்துக்களுமே நிறையா இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள் பேபிஸ்க்கெலாம் கொடுக்கும் போது அவங்களுக்குலாம் வந்து இன்னும் நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 2 டைம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே வந்து அனல் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஒழுங்காக குக் ஆகாது. அது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பேபிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அது வந்து நல்லாவே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும்.
அது வரைக்குமே கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த கட்டியும் வந்து படாது. இப்போ பாருங்கள் 4லேருந்து 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாயிரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும். நல்லாவே வந்து வெந்து வந்துடும். 3 வயசுக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கோ இல்லை அடல்ட்ஸ் நாமளுமே எடுத்துக்கலாம். நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே லிக்விட் கன்சிஸ்டன்சிலேயே நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் பேபிஸ்க்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நம்ம கொஞ்சம் திக்காக வந்து இதை வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே வந்து அது வந்து நல்லா கரைஞ்சிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. அது வந்து பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு, அதுலேருந்து கான்ஸ்டிபேஷன் இருக்க பேபிஸ்க்கு கூட அதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேபிஸ்லாம் அண்டர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நம்ம வாரத்தில் 2லேருந்து 3 டைம் வந்து நல்லாவே வந்து கொடுக்கலாம். நார்மல் வெள்ளை உளுந்தோடு இந்த கருப்பு உளுந்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ பாருங்கள் 15 நிமிஷத்தில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வேறு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க நல்லா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங்கில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.